நிறைய காரியத்தை யோசிக்கிறீங்கல்ல, இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செஞ்சு முடிச்சிடணும், இந்த காரியத்தை இன்றைக்கு வெற்றியோடு செய்து முடிச்சிடணும், பல காரியத்தை யோசிக்கிறீங்க. யோசிக்கிற காரியத்தில் செய்து முடிக்க முடியாமல் போகிறது. நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நான் யோசிக்கிறதெல்லாம் செய்ய முடியலை. ஏதோ தடைப்பட்டு போகிறது. என்ன பண்ணுவது? நிறைய பேருக்குள்ள அந்த மன சோர்வு. கடந்த காலத்தில் நீங்கள் நினைத்தது யோசித்ததை செய்ய முடியாமல் தடுமாறுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் செய்கைகளை என்கிட்ட ஒப்புவித்து விடு. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும், அந்த காரியங்கள் நடக்கும், அந்த காரியங்கள் ஜெயமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய காரியங்களை நான் நினைச்சிருக்கேன், நான் செய்வேன், என்னால் இதை முடியும், நான் அது மாதிரி யோசித்திருக்கிறேன், செய்து முடிப்பேன். அந்த மாதிரி உங்களுடைய சுயத்தை சார்ந்து கொள்ளாம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இப்படி நினைக்கிறேன், ஆனால் என் பலத்தினாலெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், உமக்கு சித்தமானா இதை செய்து முடிக்க கிருபை தாங்க. ஆண்டவரிடத்திலே நம்முடைய செய்கைகளை ஒப்புவித்து அவரை சார்ந்து கொள்வது. அப்படி சார்ந்து கொண்டா காரியம் வாய்க்கும். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதற்கான வழிகள் திறக்கப்படும். அப்படி பார்த்துருக்கிறீங்களா? நான் சில சமயத்தில் ஊழிய காரியம்தான் யோசிப்பேன் மனதில், இப்படி செய்தலாமா, அப்படி செய்தலாமா. நமக்கு ஒரு யோசனை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, யோசிக்கணும்னு சொல்லி யோசித்த முயற்சி பண்ணினா நடக்காது. எல்லாம் தடையாயிரம், காரியம் வாய்க்காது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் நினைக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அது நன்மையான காரியம் தானே, ஆனாலும் வாய்க்க மாட்டேங்குது, என்னுடைய நினைவு, என்னுடைய முயற்சி அல்ல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டா உடனே கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் நினைக்கிற விரும்புகிற காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு இந்த மகன், இந்த மகள் நினைக்கிற வாஞ்சிக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.